வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் யூடியூப்பில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும், அதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ வந்து MP4 ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட சைஸ் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இது நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு போகாது, ட்ரைவுக்கு போகாது, ஆட்டோமேட்டிக்காக கூகுளோட சர்வருக்கு தான் போகுது. ஸோ சைஸ் நம்ம முக்கியம் இல்லை, அதோட குவாலிட்டி மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஹெச்டி ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு 720 அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு போயிடும். ஸோ உங்களோட சைஸ் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு தம்ப்நெயில், ஒரு யூடியூப் தம்ப்நெயில் ஸ்டைலுக்கு ஒரு தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டு விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணுங்க, கூகுள் ப்ரௌசர் போய்க்கிங்க. ப்ரௌசரில் போயிட்டு ஆல்ரெடி நம்ம மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நம்மளோட யூடியூப்போட லோகோ காட்டும். அதில் க்ரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று போஸ்ட் போடலாம், இல்லாட்டி நீங்கள் லைவ் போகலாம், தென் அப்லோட் வீடியோ. கோ லைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எப்படி லைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வந்து அப்லோட் வீடியோ அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்தோடனே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த வீடியோவை எடுத்து இதில் அப்லோட் கொடுத்துட்றோம். அப்லோட் கொடுத்தோடனே இங்கே என்ன கேட்கும் அப்படின்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். ஸோ நம்ம டைட்டில் ஃபஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, இதுதான் நம்ம யூடியூப்போட இப்போ போடுற வீடியோவோட டைட்டில். யூடியூப் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டிஸ் நியூ அப்டேட்டட் ரூல்ஸ், இதுதான் நம்மளோட டைட்டில். ஓகே, இப்போ இந்த டைட்டில் கொடுத்துட்றோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 கேரக்டர்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியும். இப்போ என்ன கொடுத்தாலும் ஹேஷ்டேக்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. எதெல்லாம் நம்ம ஹேஷ்டேக் கொடுக்குறோமோ அப்போ தான் நம்ம சேனல் வந்து சீக்கிரம் க்ரோ ஆகும். சேம் திங் நம்ம பண்ணுற வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ நான் இது எதை பற்றி சொல்ல போகிறோம், யூடியூப் வீடியோ பற்றி சொல்லியிருக்கோம், யூடியூப் மானிட்டைசேஷனை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ அதை மட்டும் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். யூடியூப் மானிட்டைசேஷன் கொடுத்துட்டோம். எகெயின் யூடியூப் வீடியோ அப்படின்னு கொடுத்துறோம். இப்போ 97 வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்மளால் ஆட் பண்ண முடியாது. இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சேனல் நேமை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டைட்டிலை காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. இதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, அது எப்படி பண்ணணும், தம்ப்நெயில்ஸ் எப்படி பண்ணுங்கிற ஆல்ரெடி வீடியோ கொடுத்துரும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் நிறைய இப்போ ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம். தம்ப்நெயில் அதுவே ஆட்டோ ஜென்ரேட் பண்ணும் பாருங்கள், இது ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி வந்திருக்கு. நீங்கள் சாய்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம், இது நல்லாயிருக்கா, இதுவான்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் அண்ட் கம்பேர் ஒரு ஆப்ஷன் நியூவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 2-3 கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ப்ரிஃபர் பண்ணிட்டு எது கரெக்டாக இருக்கோ சூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யூடியூப் சேனலுக்கு செட் ஆகாது. நீங்கள் யூடியூப் சேனலில் க்ரோ ஆனதுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்லோட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இப்போது வீடியோ வந்து என்ன பண்ணியிருக்கோம், தம்ப்நெயில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ எடுத்து தர போகிறோம். தம்ப்நெயில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பிளேலிஸ்ட். இப்போ நீங்கள் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணணும், அதில் எந்த பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறீங்களோ கொடுக்கலாம். ஸோ நான் MDC அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். அகெயின் ஆஸ் இட் இஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நோ இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸை கொடுத்துருங்க. எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. சேம் திங் உங்களோட மானிட்டைசேஷன் பெனிஃபிட்டும் அது அடிபடும். அப்போது நிறையா வீடியோஸ் நம்ம போட்டாலும் கிட்ஸ் அப்படின்னு செட் பண்ணிங்க அப்படின்னா அதில் மானிட்டைசேஷன் வந்து வரது கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், இப்போ ஏதாச்சும் நீங்கள் ஏஜ் ரெஸ்ட்ரிக் இது வந்து கண்டிப்பாக 18 மேலே இருக்கிறவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது A+ கண்டென்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட வீடியோ வந்து எப்போவுமே யூனிவர்ஸில் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் மை வீடியோ டு வியூவர்ஸ் ஓவர் 18 ஒன்லி. ஸோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ இது யார் வேணால் வீடியோ பார்த்துக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் போடுறோம். அதனால் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து ஆட்ஸ். இதில் உங்களுக்கு மானிட்டைசேஷன் வேணுமா கேட்கும், ஆன் அப்படின்னு கொடுத்து டன் கொடுத்துருங்க. இது நீங்கள் ஆன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். அப்போ நிறைய வீடியோஸ், உங்கள் வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகாது.
இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்லி வீடியோஸ் லாங்கர் தென் 8 minutes ஆர் எலிஜிபிள் ஃபார் மிட் ரோல் ஆட்ஸ் டியூரிங் த வீடியோ. இப்போ நான் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரோல் ஆட்ஸ், போஸ்ட் ரோல் ஆட்ஸ். நீங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆட் வரும், அது ப்ரீ ரோல் ஆட்ஸ்னு சொல்கிறோம். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று வரும், அது போஸ்ட் ரோல் ஆட்ஸ். இது ரெண்டுமே இப்போ எலிஜிபிளாக இருக்குது. இது உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை. ஏன் அப்படின்னா போட்ட வீடியோ வந்து 8 minutes கம்மியாக இருக்குது. 8 minutes மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மிட் ரோல் ஆட் அப்படின்னு ஒன்று வரும். அப்போ 3 ஆட் வந்து உங்களுக்கு ஒரே வீடியோக்கு கொடுக்க முடியும். இதில் டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப்பபிள், ஸ்கிப்பபிள், டிஸ்பிளே ஆட்ஸ், 3மே செலக்ட் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் கொடுத்துறோம். ஆட் சூட்டபிலிட்டி இதுவுமே நீங்கள் பார்த்துக்கணும். ஆட் சூட்டபிலிட்டினா இப்போ வந்து உங்கள் கண்டென்ட் வந்து இன்அப்ரோப்ரியேட் லாங்குவேஜ் இருக்கா, அடல்ட் கண்டென்ட் பேசுகிறீங்களா, வயலன்ஸ் இருக்கா, ஷாக்கிங் கண்டென்ட் கொடுக்குறீங்களா, ஹார்ம்ஃபுல் ஆக்ட் இருக்கா, ரிக்ரேஷனல் ட்ரக்ஸ் இதை பற்றி பேசுகிறீங்களா, எனேபிள் டிஸ்ஆனர்ட் பிஹேவியர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை இது மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லி சர்டிஃபைட் பண்ணிவிட்டு சப்மிட் ரேட்டிங் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிக் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். நம்ம சப்மிட் ரேட்டிங் கொடுத்தாலுமே இட் டேக் சம் டைம். இது வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளது ஓகேவா அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வீடியோ எலிமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகணும், இல்லை உங்கள் சேனலுக்கே திரும்ப திரும்ப ஒரு ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னா இந்த வீடியோ எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இது பண்ணுறதில்ல. ஸோ இதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எண்ட் சீன்ஸ் ஆட் கொடுங்க. இது வந்து என்னென்னா கடைசி வீடியோ முடியும் போது உங்களுக்கு எந்த சீன்ஸ் வரும் அப்படின்னு இதுக்காகட்டும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். நான் பெரும்பாலும் எதுக்கு போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ 2 வீடியோ இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா வீடியோ பெஸ்ட் ஃபார் வியூவர்ஸ் எதை செலக்ட் பண்ணுறாங்களோ, எந்த வீடியோ பார்க்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடுத்து கொடுக்கும். மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட், இப்போ லேட்டஸ்ட்டாக எது கொடுக்குறீங்களோ அது கொடுக்கும். இதே விட்டுலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ பெஸ்ட் ஃபார் வியூவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பெஸ்ட் ஃபார் வியூவர்ஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், உங்கள் வீடியோவில் அதுக்கு சம்மந்தமாக எந்த வீடியோ இருக்கோ அதை கொடுத்துடலாம். ஸோ ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் இதை நான் கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம யூடியூப் சேனலை பற்றி தான் பேசியிருக்கோம். ஸோ அதுக்கு முடியும் போது இதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அகெயின் இந்த வீடியோவை லூப் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. இந்த மோஸ்ட் ரீசெண்ட் வீடியோ இருக்குது, இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் வீடியோ இப்போது அதுக்கு சம்மந்தமாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் ஷாட் கொடுத்துருக்கோம், இல்லாட்டி யூடியூப் லைவ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நம்ம கொடுத்துறோம். அப்போது எந்த வீடியோ பார்க்குறாங்க அது தொடர்பான நம்ம சேனலில் என்ன வீடியோ இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம கார்ட்ஸில் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு ஆட் கார்ட்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்கள் வீடியோ வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆட் கார்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து 5 கார்டு வரைக்கும் கொடுக்க முடியும். டிபெண்ட்ஸ் அப்போ வந்து வீடியோ லென்த்தை பொறுத்தளவுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்டை ஆரம்பிக்கும் போது ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு 20 செகண்ட் கார்டு வீடியோன்னு கொடுத்துட்டு ஒரு வீடியோ கொடுத்தோன்னா இந்த இடத்துல இந்த மேலே வந்து காட்டும் ஹவு டு கிரியேட் வீடியோ. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பார்க்குற வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மேலே ஒரு கார்டு வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, நேவிகேட் ஆயிடுவாங்க. செகண்ட் இன்னொரு பிளேஸில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு கார்டு எனி பிளேலிஸ்ட். இப்போ நான் பிளேலிஸ்ட் கொடு எம்டிசியும் கொடுத்துட்றேன். இன்னொரு கார்டு கொடுக்குறேன், வீடியோவாக பிளேலிஸ்ட்டாக சேனல் அங்கே வீடியோ கொடுத்துட்றேன். க்ரீன் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். எகெயின் கொடுத்துட்டு கார்டில் போய்ட்டு வீடியோ கொடுக்குறேன். யூடியூப் லைவ் அகெயின் போய்ட்டு வீடியோ கொடுக்குறேன். இது பேஸ்டே என்னென்ன இருக்குது, இது ஃபோட்டோபியா ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஃபோட்டோபியா டெக்ஸ்ட் போட்டிருக்கோம். இது எல்லாமே என்ன யூடியூப் சம்மந்தமாக தான் இருக்குது. ஹவு டு மேக் யூடியூப் தம்ப்நெயில் கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டிசேபிள் ஆயிடுச்சு. அதாவது யூ கேன் ஆட் அப் டு 5 கார்ட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் போடுற வீடியோவை பார்த்துட்டு அதே சேனலுக்கு மறுபடியும் அவங்க ரொட்டீனாக வரக்காக தான் இந்த ஆட்ஸ் கார்ட்ஸ் இதெல்லாமே கொடுக்குறோம். இப்போ நீங்கள் கார்ட்ஸ் ஆட் பண்ணல அப்படின்னா அவங்க இந்த வீடியோ முடிச்சோன்னா அடுத்த சேனலுக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம சேனலுக்குள்ளேயே அவங்க வரணும், திரும்ப திரும்ப நம்மளோடதே பார்க்கணும், அது சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் சேவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நான் ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸில் வந்து தம்ப்நெயில் ஆட் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நிறைய ஒர்க் இருக்குது, அதுக்கான தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க. பிளேலிஸ்ட் கொடுத்து இங்கே நோ கொடுத்து இங்கே எஸ் கொடுத்தோம், அதேமாதிரி மானிட்டைசேஷனில் சப் பண்ணுமோ அதே போல் இந்த வீடியோ எலிமெண்ட் பார்ட்டு ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் கண்டிப்பாக எண்ட் ஸ்க்ரீன் கொடுக்கணும், ஆட் கார்ட்ஸ் கொடுக்கணும். டு த மேக்ஸ் 5மே கொடுங்க. அப்போ தான் அந்த சேனல் வந்து க்ரோ ஆகும். கண்டென்ட் வந்து அப்படியே நம்ம ஃப்ளோவாக நம்ம சேனல்லே இங்கே அதே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ அதே செக் பண்ணிடுச்சு. காப்பிரைட் இஷ்யூ, நோ காப்பிரைட் இஷ்யூ எதுவும் இல்லை. ஆட் சூட்டபிலிட்டி நம்ம வந்து சூட்டபிலிட்டி ஆட் கொடுத்துட்டோம்.
அகெயின் இப்போ இது ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ காப்பிரைட் இஷ்யூ இருந்துச்சு கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அது என்ன ஆகுது, மானிட்டைசேஷன் பெனிஃபிட்ஸ் வராது. அதேமாதிரி ஆட் சூட்டபிலிட்டிஸும் அந்த ரேட்டிங் நம்ம தப்பாக கொடுத்தோம் அப்படின்னா இங்கே எது டிக் வராது, அப்போது நமக்கு அந்த வீடியோக்கு ஆட் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சிஸ்டம். இது என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ப்ரைவேட்டாக போடுறீங்களா, ப்ரைவேட்னா ஒன்லி யூ அண்ட் பீப்புள் ஹூ சூஸ் கேன் வாட்ச் த வீடியோ. இப்போ நம்ம சூஸ் பண்ணி இந்தந்த குரூப்பில் இருக்கிறவங்க தான் பார்க்கணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைவேட் கொடுத்துடலாம். அன்லிஸ்டட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எனி ஒன் வித் வீடியோ லிங்க். இப்போ நீங்கள் இந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு குரூப்பில் ஒரு வீடியோ லிங்க் அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த லிங்க் இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்க முடியும், ரிமைனிங் யாரும் பார்க்க முடியாது. மெம்பர்ஸ் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் பணம் கட்டியிருக்காங்க அது மெம்பர்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். பப்ளிக் எனி ஒன் கேன் வாட்ச், இது பப்ளிக் கொடுத்துடலாம். இதில் ஷெட்யூல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதை ஷெட்யூல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த வீடியோ என்னைக்கு ஷெட்யூல் ஆகணும். இப்போ நான் ஒரு நாள் சண்டே நான் ஒர்க் பண்ணுறேன், இல்லாட்டி எனக்கு ஒரு நாள் லீவ் ஹாலிடே இருக்குது, அப்போ நான் 5-6 வீடியோ ஷூட் பண்ணிடுறேன். அப்போ ஒரே நாளில் எல்லா வீடியோவும் என்ன பண்ணக்கூடாது, அப்லோட் பண்ணக்கூடாது. அப்போது ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்துட்றேன். இப்போ வந்து எனக்கு வந்து செப்டம்பர் இன்னைக்கு 15, எனக்கு நாளைக்கு இது அப்லோட் ஆனால் போதும்னா செப்டம்பர் 16 கொடுத்துடலாம், எந்த டைம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோ வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா யூடியூபோட அல்காரத்தை பொறுத்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கன்னு சொல்லி இந்த அல்காரதம் நினச்சிக்கும். ஒரே நாளில் போட்டு 5 நாள் கேப் விடாமல் டெய்லி நீங்கள் ஒரு வீடியோ போட்ட மாதிரி நினச்சிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். சேம் திங் ஷெட்யூல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி ஷெட்யூல் பண்ணல, சீரீஸ் கொடுத்துறேன். இன்றைக்கி 15ஆம் தேதி, இப்போ நான் ஒர்க் பண்ணுறது 12 o'clock. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 o'clock ஆஃப்டர்நூனுக்கு மேலே இது அப்லோட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இது ரயில்வே டைமில் தான் இருக்கும். ஸோ நான் 4 o'clock கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஷெட்யூல். இப்போது இந்த வீடியோ லிங்க் நமக்கு கிடச்சிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட்டில் வீடியோவில் வந்து பார்க்குறோம். இங்கே விசிபிலிட்டி பாருங்கள், ஷெட்யூல்டுன்னு இருக்குது. ஸோ இது எப்போ ஷெட்யூலாக இருக்குது, வீடியோ கரண்ட்லி ப்ரைவேட் இஸ் ஷெட்யூல் டு பி பிகம் பப்ளிக் ஆன் 15th September 2024 16 PM. இப்போ இந்த டைமில் தான் என்ன ஆகும், ஷெட்யூல் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், ஷெட்யூல் பண்ணி இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட முடியும். அதுக்கடுத்து இந்த வீடியோவில் கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒர்க் பண்ணணும். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை நான் போடுறோம். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோவோட அல்காரதம் ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து எவ்வளோ தாட்டி பார்க்கணும், வைரல் ஆகிறது, சீக்கிரம் நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உடனே போய் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் டிஸ்கிரிப்ஷனும் அதில் இருக்கிற ஹேஷ்டேக்ஸ் மட்டும்தான். ஸோ அதை வந்து நம்ம க்ளீனாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதில் நிறைய ஏஐ டூல்ஸ் இப்போ இன்வால்வ் ஆயிடுச்சு. அந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, அதுக்கு ஹேஷ்டேக்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன், நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோட லென்த் பார்த்தீங்கன்னா தெரியும், 6 minutes 10 seconds இருக்குது. இதே 8 minutes இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கெட் 2 ads. இன்னி ஒரு ஆட் வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும், மிட் ரோலில் கொடுக்க முடியும். இதே நீங்கள் 20 minutes 30 minutes கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆட்ஸும் என்ன ஆகும், மிட் ரோலில் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 minutes 4 minutes ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு க்ரோத் ஆகி பீப்புள் நிறைய பேர் வந்து ஆடியன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் அட்லீஸ்ட் அந்த வீடியோட லென்த்து 8 minutes இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.